எல்லாருக்கும் வணக்கம். நமக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடை நமக்கு நல்லா பசி எடுக்கிறப்போ சாப்பிட்டோன்னா நமக்கு திருப்தி கலந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அந்த திருப்தி கலந்த சந்தோஷத்துக்கு காரணம் ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஹார்மோன் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறப்பையோ இல்லை மற்றவங்க கூட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறப்பையும் ஒரு பொருளை ஷேர் பண்ணுறப்பையும் கிடைக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த தகவலுக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற கதைக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்குது. அது என்னங்கிறத கதையோட முடிவில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஒரு அழகான ஊரில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஊருக்கே அந்த ஆலமரம் தான் அடையாளம். யாராவது அந்த ஊரை பற்றி கேட்டால் கூட ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும் இல்லையா, அந்த கிராமமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அந்த ஆலமரம் தான் அந்த ஊருக்கே ஒரு பேர் எடுத்து கொடுத்தது. அந்த ஆலமரத்தை சுற்றி எப்பவும் பெரும்பாலான நேரங்களில் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். பெரியவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது வியாபாரிங்க ஏதாவது வித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பெரும்பாலும் அங்கே வந்து ஏதாவது ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த ஊருக்குள்ள சில பேர் அந்த மரத்தால் பேச முடியும், அந்த மரத்துக்கு பேசக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் யாருமே அந்த ஊரில் அந்த மரம் பேசியெல்லாம் கேட்டது கிடையாது. ஆனால் அப்படி ஒரு பேச்சு அந்த ஊருக்குள்ள இருந்துச்சு. ஒரு நாள் சாயங்காலம் நேரத்தில் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணு ரொம்ப சோகமாக அந்த மரத்துக்கு அடியில் வந்து உட்கார்றா. கொஞ்ச நேரத்தில் அவ பயங்கரமாக கதறி அழ ஆரம்பிக்கிறா. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் அவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் அலற அப்படிங்கிற குரல் கேட்குது. அவ திரும்பி பார்க்குறா, யாருமே இல்லை. அக்கம் பக்கத்தில் இங்கே எங்கேன்னு பார்க்குறா, எங்கேயுமே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணோம். சரி, நம்ம ஏதாவது மன பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் கிளம்பிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ திரும்ப வந்து அவளுக்கு ஒரு குரல் கேட்குது, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போ, என்ன பிரச்சனை அப்படின்னு. என்னடா அது அப்படின்னு சொல்லி அவள் திரும்பி பார்க்குறப்போ, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்திலிருந்து ஒரு குரல் கேட்குது. அவ ரொம்ப பயந்துடுறா, அங்கேருந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுறா. ஆனால் அதுக்குள்ளே திரும்ப அந்த மரம் சொல்லுது, இல்லை இல்லை பயப்படாத, என்ன ஆச்சுன்னு சொல்லு, என்னால் ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் சொல்லுது. சரின்னு சொல்லி இந்த பொண்ணும் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் எங்கள் தோட்டத்தில் வாழை மரத்தெல்லாம் வந்துட்டு பயிர் பண்ணியிருந்தோம். ஆனால் நேற்றுக்கு பேஞ்ச ஒரு பெரிய மழையில் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்கிற வாழை மரங்கள் எல்லாமே. ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எங்களுக்கு இப்போ சாப்பாட்டுக்கு கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகிறா. அழுதுட்டு நீ எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த ஆலமரம் சொல்லுது, என்னால் நேரடியாக எதுவும் உதவி பண்ண முடியாது, ஆனால் நான் ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலமரம் சொல்லுது. என்ன அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ஆர்வமாக கேட்குறா. அதுக்கு அந்த ஆலமரம் சொல்லுது, நீ வீட்டுக்கு போய் உன்கிட்ட என்ன இருக்கோ அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணு, மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலமரம் சொல்லுது. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, நானே வந்து எல்லாமே போயிடுச்சேன்னு சொல்லி சோகமாக உட்காந்து அழுதுட்டு இருக்கேன், என்கிட்ட போயிட்டு என்கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறான். அதுக்கு இல்லை அந்த மரம் சொல்லுது, இல்லை உன்கிட்ட ஏதாவது இருக்கும், உன்கிட்ட என்ன இருந்தாலும் சரி அதை மற்றவங்களுக்கு கொடு, மற்றவங்க கூட பகிர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலமரம் சொல்லுது. சரின்னு சொல்லி இந்த பொண்ணும் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து அவங்க தோட்டத்தில் போய் பார்க்குறா. அப்போ தான் ஒரு விஷயத்த கவனிக்கிறான். என்னன்னா, அந்த வாழை மரங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சில வாழைத்தாருங்க, வாழைப்பூ, வாழைக்காய் எல்லாம் இருக்குது. ஆனால் இதை அவங்க பெருசாக எடுக்கலை. ஏன்னா நேற்றுக்கு அந்த மரம்லாம் விழுந்த சோகத்தில் எல்லாருமே உடஞ்சி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோகத்தில் உட்காந்துடுறாங்க. அதனால் அதை யாரும் பெருசாக கவனிக்கலை.
ஆனா இவ இப்ப கவனிக்கிறப்போ தான் தெரியுது இவ்ளோ வாழைத்தாருங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவ என்ன பண்றா, அந்த வாழைத்தாரு, அந்த வாழைப்பூ எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துல இருக்கவங்களுக்கு வந்துட்டு குடுக்குறா. அதுக்காக மத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்கள், நெல், அவங்க கிட்ட இருக்கிற சில பொருட்கள இவங்க கிட்ட குடுக்குறாங்க. திரும்ப இவங்க கிடைச்ச எல்லா பொருளையும் தானே வச்சுக்காம, மத்தவங்களுக்கு எது எது தேவையோ அத குடுக்குறாங்க. இது ஒரு சைக்கிள் ரியாக்ஷன் மாதிரி. அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவங்கவங்களுக்கு தேவையான உதவிகள பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க தோட்டத்த அந்த அழுகி கிடக்கிற அந்த வாழை தாருங்களெல்லாம் எடுத்து சரி பண்ணி, வேற புது அ விஷயத்த பயிர் பண்றதுக்கு மத்தவங்க உதவி பண்றாங்க. அதே மாதிரி இவங்களும் மத்தவங்களுக்கு தங்களால என்ன முடியுமோ அந்த உதவிய பண்றாங்க. ஒரு கட்டத்துல கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அந்த கிராமமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப செழுமையா செழுமையா மாறிடுது. எங்கே பார்த்தாலும் ஒரே பச்சை பசேல்னு இருக்கு. நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றப்போ, நமக்கு வந்து ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையா? யாராவது நம்மகிட்ட பிச்சை கேட்டா கூட, நம்ம ஒரு ரூ. 10 குடுத்தோம்னா கூட நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க அந்த உதவி வாங்குற இடத்துல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து எவ்ளோ வலிக்கும்? அதாவது, "என்னடா இது! நம்ம மத்தவங்க கிட்ட கையேந்துற நிலைமையில இருக்கோமே!" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உதவிய சோகமா தானே நீங்க வாங்கிப்பீங்க. ஆனா, நீங்க இனிமே ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா ஷேர் பண்ணுங்க. ஹெல்ப் பண்றதும், ஷேர் பண்றதும் ஒண்ணு கிடையாது. வேற வேற. அது என்ன அதுக்கும் இதுக்கும் வித்தியாசங்கிறத, நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே புரியும். ஸோ உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு உங்க மனசுல படுதோ, அத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வேற ஒரு கதையில சந்திக்கலாம். நன்றி.